ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் இது என்னோட செல்ஃப் கிவன் அனாலிசிஸ். எனக்கு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் 7 ஜூன் 2026 ஆஃப்டர்நூன் 1 o'clock ஸ்லாட் ஃபார்ச்சூன் டவர்ஸில் நடந்துச்சு. இந்த டைம் நியூவாக என்ட்ரி லெவல் ஃபோட்டோ பயோமெட்ரிக் மட்டும் இல்லாமல் சீட்டில் உட்காந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள வெப்கேமில் 3 times ஃபோட்டோ நம்மளே கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒன்று நம்மளே சூஸ் பண்ணிக்கணும் எது கிளாரிட்டியாக இருக்கோ அதை. மேபி சம் அடிஷ்னல் அத்தன்டிகேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சோடனேவும் 3 ஃபோட்டோஸ் நம்மளே எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஃபீட்பேக்கே சப்மிட் பண்ண அலோவ் பண்ணுச்சு. இது எனக்கு நியூ அப்டேட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் எழுதின மெயின்ஸ்லலாம் இப்படி எதுவுமே நான் பார்க்கல. ஓகே, கம்மிங் டு த கொஸ்டின் ஆர்டர். ஃபஸ்ட்டு ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், தேர்ட் குவான்ட்டு, கம்ப்யூட்டர் கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இதுதான் ஆர்டர். எல்லாத்துலேயுமே 40 கொஷின்ஸு, 40 மார்க்ஸ். டைம் டியூரேஷன் எப்படின்னா ரீசனிங், இங்கிலீஷ், குவான்ஸ் இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு 30 minutes ஃபார் ஈச், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 25 minutes அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு 20 minutes. ஆக்சுவலாக நான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலை, அதனால எனக்கு ஒழுங்காக டைம் மேனேஜ் பண்ண தெரியல. என்னோடய அட்டம்ஸ் பார்த்திங்கன்னா 149 out of 200, ரீசனிங்கில் 37, இங்கிலீஷில் 36, குவான்ஸில் கொஞ்சம் சொதப்பிட்டேன் 32. கரண்ட் அஃபேர்ஸ் நான் சுத்தமாக படிக்கவே இல்லை, 10 questions தான் போட்டேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 34 questions. ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் வந்து ஒரே ஒரு இன்இக்வாலிட்டி நார்மலாக ப்ரிலிம்ஸ் லெவல் மாதிரி தான் இருந்துச்சு. லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு கிளரிக்கல் அவங்களோட மேனேஜர் வந்து ஃபினான்ஷியல்ஸை இன்ஃப்ளேட் பண்ணி தப்பு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதை யார்ட்டையாச்சும் சொன்னால் அவங்க வேலை போய்டும்னு பயப்படுறாங்க. ஆனால் சொல்லாமல் இருந்தாலும் மாரலி தப்புன்னு நினைக்கிறாங்க. ஃபைனலி உண்மையாக சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணோட நேச்சர் எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் 6 persons வச்சு ஹைட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது, ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸ் கேட்டிருந்தாங்க. பிளட் ரிலேஷனில் 3 கொஷின், அதை தான் நான் விட்டுட்டேன். ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் போட முடியல. டேட்டா சஃபிஷியன்சியில் 3 கொஷின், கோடிங் அண்ட் டிகோடிங் பேஸ்டில் ஒன்று, 5 person ஸ்ட்ரெயிட் லைனில் உட்காந்துருந்தா ஒரு பர்சன் எங்கே உட்காந்துருக்காங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின். அப்புறம் டேஸ் பேஸ்டு, மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ஆர்டர், அதில் இந்த வெனஸ்டேயில் யார் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது. அப்புறம் மீனிங்ஃபுல் வேர்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 to 5 பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் சி இருக்குது, 2வது பொசிஷனில் ஓ இருக்குது, 5வது பொசிஷனில் ஏ இருக்குது. இந்த சிஓஏ இதை வச்சு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ப்ரிலிம்ஸ் லெவல் ஒரு டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க. அது ஓகே, நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு இன்புட் அவுட்புட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னா, மொத்தம் 5 ஆட் நம்பர், 5 ஈவன் நம்பர் இருந்துச்சு. அதை நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டரில், ஈவன் நம்பர்ஸ் தனியாக அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஆட் நம்பரை வந்து +1 பண்ணி எண்டில் போட்டுக்கணும், ஈவன் நம்பரை வந்து -1 பண்ணி ஃபஸ்ட்டில் போட்டுக்கணும். இப்படி தான் பேட்டர்ன் இருந்துச்சு. மொத்தம் 5 steps வந்துச்சு எனக்கு. அப்புறம் பசில்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணுவேன். அந்த 4 பசில்ஸ் தான் வந்துச்சு. எல்லாமே டூவபிளாக தான் இருந்துச்சு. ரீசனிங் ஓவராலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் பேராஜம்பிளில் எப்படின்னா டெரரிசம் ரிலேட்டடாக இருந்துச்சு. அதில் வந்து டெரரிசம் ஆக்ட் ரிலேட்டட். ஆக்சுவலாக மொத்தம் 6 சென்டென்ஸு. அதில் வந்து 5th சென்டென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி போல்டில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பேலன்ஸ் 5 ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகே தான், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை. பட் ஃபஸ்ட்டு படித்து பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. எகெயின் அண்ட் எகெயின் படித்து பார்த்தப்ப தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 2 ஆர்சி கேட்டிருந்தாங்க. ஆர்சி எப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ வந்து மெடிசினல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதை பற்றி ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்படி சில கண்ட்ரீஸில் மெடிக்கேஷன் புவராக இருக்குது, அங்கே வந்து ஏஐ பெனிட்ரேஷன் ஈஸியாக இருக்குது, அதை பற்றி. இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிச்சு. அப்புறம் 2வது ஆர்சி வந்துட்டு ஜப்பானில் இருக்கிற ஒரு சிட்டி ஏ அண்ட் சிட்டி பி, இதுக்கு நடுவில் ஓடுற ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1,20,000 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த பிஸியான ரூட்டை வந்துட்டு ஒரு 3 ஏர்லைன் கம்பெனி வந்துட்டு ஏர்வேஸ் மூலயமா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருந்துச்சு. மற்றபடி இங்கிலீஷ் ஆஸ் யூஷுவல் எரர் ஸ்பாட்டிங், மேட்ச் த காலம், இன்அப்ராப்ரியேட் வேர்ட் இதான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஈஸியாகவும் இல்லை, கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரீசனிங்கை கம்பேர் பண்ணுறப்போ இங்கிலீஷ் கொஞ்சம் மாட்ரேட்டுன்னு தான் சொல்லலாம்.
தேர்ட் பார்ட் வந்து குவாண்ட். அப்ராக்சிமேஷனில் 5 கொஸ்டின்ஸு, ராங் நம்பரில் 5 கொஸ்டின்ஸு. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ப்ரிலிம்ஸ் லெவல் மாதிரி தான் இருந்துச்சு. 2 டிஐ கேட்டிருந்தாங்க. ஒரு டிஐ வந்து பை சார்ட் பேஸ்டு, 2 பை சார்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன்றில் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் மாதிரி கொடுத்துட்டாங்க, இன்னொன்றுத்தில் வந்துட்டு வெறும் மென் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம விமென் கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு டிஐ வந்துட்டு எப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மாதிரி, அதாவது வந்து கேர்ள்ஸ் வந்துட்டு டோட்டலாக அப்படியே நம்பரே கொடுத்துட்டாங்க, எக்ஸாக்ட் நம்பர்ஸே. பாய்ஸ் வந்து எப்படின்னா ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 5/9 ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, சால்வ் பண்ண உடனே டேட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ராப்ளம்ஸுமே ரொம்ப டைம் டேக்கிங்காக லெந்தியாலாம் இல்லை. அப்புறம் கேஸ்லெட்டில் வந்துட்டு 3 ஷாப்ஸு 2 வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி. இதை நான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் போட முடியல. அப்புறம் கொஞ்சம் அரித்மெட்டிக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணியிருந்தாங்க. பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கொஷின்னு, ஏஜஸில் ஒரு கொஷின்னு, மென் அண்ட் விமென் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, 12 விமென் 5 மென் சேர்ந்து இவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கொஷின், பர்சன்டேஜ்லேருந்து ஒரு கொஷின், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வச்சு ஒரு கொஷின், ஆவரேஜ் வச்சு ஒரு கொஷின், குவான்டிட்டி 1 அண்ட் குவான்டிட்டி 2 இதில் வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமு, அப்புறம் வந்து சும்மா காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓரியன்டட், இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், மிக்சர் அண்ட் அலிகேஷன், அந்த மில்க் அண்ட் வாட்டர் இவ்வளோ எடுத்துட்டா பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. மென்சுரேஷன் வந்து சிலிண்டரை யூஸ் பண்ணி அதுலேருந்து வேறு ஒரு ஆப்ஜெக்ட் மேக் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து குவான்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனேன், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லாவே போட்டிருப்பாங்க. கம்மிங் டு கரண்ட் அஃபேர்ஸ், நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்காகவே படிக்கல, சொல்லப்போனால் சுத்தமாகவே படிக்கல. என்னால் 10 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. மோரோவர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு யூஸ்வலாக கேட்குற மாதிரி டெய்லி ஹேப்பனிங்ஸ் கரண்ட் அஃபேர்ஸாக இல்லாமல் நிறைய ஜென்ரல் அவேர்னஸாக ஸ்டாட்டிக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு ஞாபகம் இருந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ டிஸ்பிளேவும் பண்ணுறேன், நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். அதையே என்னோடய டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து பேசிக்லி நான் வந்து ஓரளவு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் முன்னாடியிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்ஸ்லேயுமே நான் கம்ப்யூட்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். நான் அரிஹந்த் புக்கை தான் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு போவேன் எப்போவுமே. இந்த டைமும் நான் ஓரளவு கவர் பண்ணிட்டு போயிருந்தேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அதுலேயும் நான் எனக்கு ஞாபகம் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயும் பண்ணுறேன், ப்ளஸ் என்னோடய டெலிகிராம் சேனல்லையுமே வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக நல்லபடியாக முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தால் தான் வந்துட்டு உங்களால் சரியாக பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓவராலாக எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சரியாக படிக்காததுனால, ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தான் என்னால் 149 போட முடிஞ்சிச்சு, இல்லைனா இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். கீப் ப்ராக்டிஸிங், யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினி சூன். தேங்க் யூ.